காலம் ஒரு நாள் மாறும், நம் கஷ்டங்கள் யாவும் தீரும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை கடந்த ஒரு மாமாங்கமாக, அதாவது 12 ஆண்டு காலமாக நெஞ்சில் சுமந்து கொண்டு ஒவ்வொரு நாளையும் பெரும் போராட்டத்தோடு கடந்து வந்து கொண்டிருக்கும் மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த பிரபஞ்சம் வழங்கும் உன்னதமான விடியல் காலம் இதோ தொடங்கிவிட்டது. பூமி பந்தின் சுழற்சிக்கு ஏற்ப எப்படி இரவுக்குப் பின் பகல் வருவது இயற்கையின் விதியோ, அதேபோல் உங்கள் வாழ்வில் இத்தனை காலம் நீடித்திருந்த கர்ம வினைகளின் இருள் விலகி ராஜயோகம் என்னும் புதிய வெளிச்சம் பாயப்போகும் திருப்புமுனை காலகட்டம் இதுவாகும். ஜோதிட சாஸ்திரத்தின் ஆகச்சிறந்த சுபகிரகமான தேவகுரு தன் பாதையை மாற்றி உங்கள் ராசியை நோக்கி தன் அமிர்த பார்வையை திருப்பும் இந்த வேளையில் உங்கள் வாழ்வில் இதுவரை நீங்கள் சந்திக்காத ஒரு மகா ஜாக்பாட் அதிர்ஷ்டம் கதவை தட்டப்போகிறது. இது ஏதோ சாதாரண ராசி பலன் அல்ல. கடந்த 12 வருடங்களாக நீங்கள் சிந்திய கண்ணீருக்கும் உழைத்த உழைப்புக்கும் நம்பியவர்களால் ஏமாற்றப்பட்டு எதிர்கொண்ட சோதனைகளுக்கும் பிரபஞ்சம் மொத்தமாகச் சேர்த்து வைக்கப் போகும் ஒரு மகா அற்புதம். உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் வியந்து பார்க்கும் அளவிற்கு உங்களின் விஸ்வரூப ஆட்டம் இனிமேல்தான் ஆரம்பமாகப் போகிறது. இந்த தொகுப்பில் மேஷராசியினரின் பணப்பெட்டியை நிரப்பப் போகும் குபேர தனவரவு, அடிமைத் தொழிலில் இருந்து விடுபட்டு முதலாளியாக உயரப்போகும் தொழில் புரட்சி, பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் அற்புதம் மற்றும் நாள்பட்ட நோய்களில் இருந்து கிடைக்கும் ஆரோக்கிய விடுதலை என உங்களின் ஒட்டுமொத்த வாழ்வியலை மாற்றப்போகும் 10 முக்கிய பகுதிகளை அக்குவேர் ஆணிவேராக காணப்போகிறோம். விதியின் சக்கரம் உங்களுக்கு சாதகமாகச் சுழலத் தொடங்கியுள்ள இந்த வேளையில் உங்கள் வாழ்வை ஒளிரச் செய்யப் போகும் அந்த பிரபஞ்ச ரகசியங்களை இனி விரிவாகத் தெரிந்து கொள்வோம். காலம் ஒரு நாள் மாறும், நம் கஷ்டங்கள் யாவும் தீரும் என்று கடந்த ஒரு மாமாங்கமாக, அதாவது 12 ஆண்டு காலமாக நெஞ்சில் நம்பிக்கையை சுமந்து கொண்டு ஒவ்வொரு நாளையும் போராட்டத்தோடு கடந்து வந்து கொண்டிருக்கும் மேஷராசி நேயர்களே, உங்களுக்கான விடியல் காலம் இதோ பிரபஞ்சத்தால் அதிகாரப்பூர்வமாக தொடங்கிவிட்டது. ஜோதிட சாஸ்திரத்தின் ஆகச்சிறந்த சுபகிரகமான தேவகுரு தன் பாதையை மாற்றி உங்கள் ராசியை நோக்கி தன் பார்வையை திருப்பும் இந்த வேளையில் உங்கள் வாழ்வில் இதுவரை நீங்கள் சந்திக்காத ஒரு மகா ஜாக்பாட் அதிர்ஷ்டம் கதவை தட்டப்போகிறது. இது ஏதோ சாதாரண ராசி பலன் அல்ல. கடந்த 12 வருடங்களாக நீங்கள் சிந்திய கண்ணீருக்கும் உழைத்த உழைப்புக்கும் பிரபஞ்சம் மொத்தமாக சேர்த்து வைக்கப் போகும் ஒரு மகா அற்புதம். பூமி பந்தின் சுழற்சிக்கு ஏற்ப எப்படி இரவுக்குப் பின் பகல் வருவது கட்டாயமோ, அதேபோல் உங்கள் வாழ்வில் இருந்த கர்ம வினைகளின் இருள் விலகி ராஜயோகம் என்னும் வெளிச்சம் பாயப்போகும் உன்னதமான காலகட்டம் இது. உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள், உங்களால் இனி எழுந்திருக்கவே முடியாது என்று நினைத்தவர்கள் அனைவரும் வியந்து பார்க்கும் அளவிற்கு உங்களின் விஸ்வரூப ஆட்டம் இனிமேல்தான் ஆரம்பமாகப் போகிறது. ஜோதிட ரீதியாக 12 வருடங்கள் என்பது ஒரு மனிதனின் வாழ்வில் ஒரு முழுமையான சுழற்சி வட்டத்தை நிறைவு செய்யும் காலமாகும். கடந்த 12 வருடங்களாக மேஷ ராசியினர் அனுபவித்த சோதனைகள் சாதாரணமானவை அல்ல. நாம் யாருக்கு என்ன துரோகம் செய்தோம், நமக்கு ஏன் இந்த நிலைமை என்று உங்களை நீங்களே கேள்வி கேட்கும் அளவிற்கு நம்பியவர்களே, உங்களுக்கு பின்னால் சதி செய்ததும் உங்களின் கடின உழைப்புக்கான அங்கீகாரத்தை வேறொருவர் தட்டி பறித்து சென்றதும் தான் மிச்சம். ஆனால் குரு பகவானின் அமிர்த பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் உங்களை இத்தனை காலம் முடக்கி வைத்திருந்த அந்த பேராற்றல் முற்றிலும் விலகப் போகிறது. உங்கள் விதியின் சக்கரம் இப்போது உங்களுக்கு சாதகமாக சுழலத் தொடங்கிவிட்டது. இனி நீங்கள் தொடும் ஒவ்வொரு காரியமும் துளிர்விடத் தொடங்கும். இதுவரை குடும்பத்திலோ அல்லது நீங்கள் வாழும் சமூகத்திலோ உங்களின் சொல்லுக்கு சரியான முக்கியத்துவம் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். நீங்கள் எவ்வளவுதான் உண்மையாக இருந்தாலும் உங்களின் நல்ல கருத்துக்கள் கூட கவனிக்கப்படாமல் போயிருக்கலாம். ஆனால் இனிவரும் காலங்களில் உங்கள் வார்த்தைக்கு ஒரு அரச மரியாதை கிடைக்கப் போகிறது. நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மற்றவர்களால் வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்ளப்படும். பல வருடங்களாக இழுவரையில் இருந்த பூர்வீக சொத்துச் சிக்கல்கள், குடும்ப பஞ்சாயத்துகள் அல்லது உங்களை சுற்றியிருந்த வீண் வதந்திகள் அனைத்தும் மறைந்து உங்கள் கை ஓங்கும் நிலை உருவாகும். சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும் மனிதர்களின் நட்பு உங்களை தேடி வரும். அவர்களின் மூலம் உங்கள் வாழ்வாதாரமும் கௌரவமும் அடுத்த நிலைக்கு உயரப்போகிறது. கடந்த சில ஆண்டு கால மன உளைச்சல், தூக்கமின்மை மற்றும் காரணமில்லாத பயத்தினால் உங்கள் முகத்தில் ஒருவித சோகமும் சோர்வும் ஆட்கொண்டிருந்தது. ஆனால் குருவின் பார்வை உங்கள் மீது பதியும் போது உங்கள் உடலிலும் மனதிலும் ஒரு புதிய ஆன்மீக ஆற்றல் பிறக்கும். உங்களின் தோற்றத்தில் ஒரு காந்த ஈர்ப்பு சக்தியும் முகத்தில் ஒரு தேஜஸும் குடியேறும். உங்களை பார்க்கும் எதிரிகளும் கூட உங்களின் கம்பீரத்தை கண்டு ஒரு நிமிடம் திகைத்து நிற்கும் அளவிற்கு உங்கள் ஆளுமை மாறப்போகிறது. இழப்புகளை மட்டுமே மூலதனமாக கொண்டிருந்த மேஷ ராசிக்கு இனி லாபங்கள் மட்டுமே பரிசாக வரப்போகின்றன. பணம் என்னடா, பணம் குணம்தான் முக்கியம் என்று உலகம் பேசினாலும் அந்த பணம் இல்லாததால் கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட அவஸ்தைகளும் கையேந்தி நின்ற இடங்களும் எத்தனை என்பதை உங்கள் நெஞ்சம் மட்டுமே அறியும். வரவு எட்டனா செலவு பத்தனா என்ற பழமொழிக்கு ஏற்ப இத்தனை காலம் கையில் வாங்கிய சம்பளமும் வந்த லாபமும் எங்கு சென்றது என்றே தெரியாமல் தவித்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இனிமேல் உங்கள் பணப்பெட்டி காலியாக இருக்கப் போவதே இல்லை.
குபேரனின் பார்வை உங்கள் தனஸ்தானத்தின் மீது விழப்போகும் பொன்னான தருணம் இது. கடந்த காலங்களில் உங்களை நம்பி வந்தவர்களுக்கு உங்கள் கையில் காசு இல்லாவிட்டாலும் வேறு ஒருவரிடம் கடன் வாங்கியாவது உதவி செய்திருப்பீர்கள். ஆனால் உங்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டவர்கள் உங்களின் நல்ல குணத்தை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு பணத்தை திருப்பித் தராமல் உங்களை அலைக்கழித்திருப்பார்கள். நாளைக்கு தருகிறேன், அடுத்த வாரம் தருகிறேன் என்று உங்களை ஏமாற்றியவர்களின் காலம் இத்தோடு முடிகிறது. குரு பகவானின் தனக்காரக பார்வை பலம் பெறுவதால் பல வருடங்களாக வராது என்று நீங்கள் கைவிட்ட மறந்த வராக்கடன்கள் அனைத்தும் எதிர்பாராத வழிகளில் உங்களை தேடி வரப்போகிறது. உங்களை ஏமாற்றியவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து தாங்களாகவே முன்வந்து உங்களின் பணத்தை திருப்பி ஒப்படைக்கும் சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கிக் கொடுக்கும். இதன் மூலம் உங்களின் நீண்ட நாள் பொருளாதார சுமை பாதியாக குறையும். இதுவரை ஒரே ஒரு வருமானத்தை மட்டுமே நம்பி அதில் வரும் சொற்ப காசை கொண்டு குடும்பத்தை நடத்திக் கொண்டிருந்த மேஷ ராசியினருக்கு இனிமேல் அதிர்ஷ்ட காற்று வீசப்போகிறது. குருவின் அருளால் உங்களுக்கு ஒரே ஒரு வழிப்பாதை அடைப்பட்டாலும் புதிய 4 வழிகளில் வருமானம் வருவதற்கான கதவுகள் திறக்கப்படும். நீங்கள் செய்யும் உத்தியோகம் அல்லது தொழிலை தாண்டி பகுதி நேர தொழில்கள் அல்லது உங்களின் தனிப்பட்ட திறமைகள் மூலமாக புதிய வருமானங்கள் வரத் தொடங்கும். சேமிப்பு என்ற வார்த்தைக்கே உங்கள் ஜாதகத்தில் இடமில்லாமல் இருந்த நிலை மாறி இனி உங்கள் வங்கி கணக்கில் பணம் எப்போதும் நிரம்பி வழியும் அளவிற்கு பொருளாதார முன்னேற்றம் பிரம்மாண்டமாக இருக்கும். மேஷ ராசிக்காரர்களின் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறுவதால் உழைப்புக்கேற்ற ஊதியம் மட்டுமே கிடைத்துக் கொண்டிருந்த உங்களுக்கு இனி உழைப்பையும் தாண்டிய மகா அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது. முன்னோர்களின் நல் ஆசியினாலும் நீங்கள் செய்த தர்ம காரியங்களின் பலனாலும் எதிர்பாராத சொத்துச் சேர்க்கை அல்லது உயில் மூலமாக கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். நெடுநாட்களாக விற்க முடியாமல் முடங்கி கிடந்த நிலம் அல்லது சொத்துக்கள் இப்போது இருக்கும் சந்தை மதிப்பை விட மிக அதிக விலைக்கு விற்று தீரும். அதன் மூலம் கை நிறைய பணப்புழக்கம் ஏற்பட்டு உங்களின் ஒட்டுமொத்த குடும்பத்தின் பொருளாதார தரம் அடுத்த நிலைக்கு உயரப்போகிறது. கடன் இல்லாத நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. கடந்த காலங்களில் உங்கள் உழைப்பை மூலதனமாக போட்டு மற்றவர்களின் நிறுவனங்களை அல்லது மற்றவர்களின் கனவுகளை நனவாக்குவதற்காக உங்களுடைய இரவையும் பகலையும் பாராமல் உழைத்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு மாபெரும் தொழில் புரட்சியை ஏற்படுத்தப் போகிறது. ஜோதிட சாஸ்திரத்தில் 10ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய கர்மஸ்தானம் மற்றும் ஜீவனஸ்தானத்தின் மீது தேவகுருவின் சுப கதிர்கள் பாயும்போது ஒரு மனிதன் அடிமை தொழிலில் இருந்து விடுபட்டு முதலாளி என்ற அந்தஸ்தை எட்டுகிறான். நீங்கள் கடந்த பல வருடங்களாக தொழில் செய்ய வேண்டும், சொந்த காலில் நிற்க வேண்டும், 4 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய நிலைக்கு உயர வேண்டும் என்று கனவு கண்டிருந்தால் அந்த கனவுகளையெல்லாம் நனவாக்குவதற்கான அஸ்திவாரத்தை இந்த பிரபஞ்சம் இப்போது மிக வலுவாக அமைக்கப் போகிறது. தொழில் முடக்கம் என்ற வார்த்தையே உங்கள் அகராதியில் இல்லாதபடி உங்களுடைய வியாபார எல்லைகள் விரிவடைய போகும். உன்னதமான நேரம் இது. சொந்த தொழில் மற்றும் வியாபார துறையில் இருக்கும் மேஷ ராசியினருக்கு கடந்த காலங்கள் என்பது கடுமையான சோதனைக்களமாகவே இருந்திருக்கும். முதலீடு செய்த பணம் வராமல் முடங்கியது, நம்பிய கூட்டாளிகள் பாதியிலேயே கையை விட்டது, அல்லது சந்தையில் ஏற்பட்ட மந்த நிலையால் வாடிக்கையாளர்களின் வருகை குறைந்தது என பல நெருக்கடிகளை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். கடனை அடைப்பதற்காகவே தொழில் செய்கிறோமா என்ற விரக்தி உங்கள் மனதில் குடியேறியிருக்கலாம். ஆனால் குரு பகவான் தன் மகா அதிர்ஷ்ட பார்வையை உங்கள் தொழில் ஸ்தானத்தின் மீது செலுத்துவதால் இதுவரை உங்கள் நிறுவனத்திற்கு இருந்த முட்டுக்கட்டைகள் அனைத்தும் பனி போல் விலகும். நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருந்த உங்களின் பிசினஸ் திடீரென லாபகரமான பாதையை நோக்கி திரும்பும். வாடிக்கையாளர்களின் வருகை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு 2 மடங்காக அதிகரிக்கும். முக்கியமாக உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்காக நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த அரசாங்க அனுமதிகள், உரிமங்கள் அல்லது பெரிய நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் எந்தவித தடையும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேரும். புதிய கிளைகளை உருவாக்குவதற்கான திட்டங்கள் கைகூடும். சந்தையில் உங்களின் பிராண்ட் அல்லது நிறுவனத்தின் பெயர் மிக உயரிய இடத்தை பிடிக்கும். உங்களின் போட்டியாளர்கள் கூட உங்களின் அசாத்திய வளர்ச்சியை பார்த்து உங்களுக்கு பின்னால் பேசும் அளவிற்கு உங்களின் வியாபார வியூகம் அமையப்போகிறது. கூட்டுத் தொழில் செய்து ஏமாற்றங்களை மட்டுமே பரிசாக பெற்ற மேஷ ராசியினருக்கு இனிமேல் புதிய தெளிவு பிறக்கும். உங்களை ஏமாற்ற நினைத்த கூட்டாளிகள் தங்களின் சுயரூபம் வெளிப்பட்டு உங்களை விட்டு தாங்களாகவே விலகி ஓடுவார்கள். உங்களுக்கு உண்மையாகவும் உங்களின் வளர்ச்சிக்கு துணையாகவும் இருக்கக்கூடிய புதிய முதலீட்டாளர்கள் அல்லது தொழில் கூட்டாளிகள் உங்களை தேடி வருவார்கள். அவர்களின் மூலமாக உங்களின் தொழிலுக்கு தேவையான நிதி உதவி மிக எளிதாக கிடைக்கும். புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தி காலத்திற்கு ஏற்றவாறு உங்கள் வியாபார முறையை நீங்கள் மாற்றி அமைப்பீர்கள். டிஜிட்டல் தளங்கள் மூலமாகவோ அல்லது புதிய ஆன்லைன் வர்த்தகம் மூலமாகவோ உங்களின் தயாரிப்புகள் உலகெங்கும் முக்கியமாக ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த தொழில்களில் இருக்கும் மேஷ ராசியினருக்கு இது ஒரு பொன்னான காலகட்டம். கடல் கடந்த நாடுகளில் இருந்து அல்லது உங்கள் தனியார் நிறுவனங்களில் வேலை செய்யும் மேஷ ராசி அன்பர்களின் சரக்குகள் வாழ்க்கையடையாமல் வாழ்த்துணையாகும். கடந்த காலங்களில் ஐடி துறை நீங்கள் அனுபவித்த மன உளைச்சலுக்கு அளவே இல்லை.
உங்களுடைய திறமைக்கு குறைவான சம்பளத்தில், உங்களின் தகுதிக்கு குறைவான பதவியில் உங்களை இந்த உலகம் அமர வைத்திருக்கும். நீங்கள் செய்த வேலைக்கான முழு பாராட்டையும் அங்கீகாரத்தையும் வேறு யாரோ ஒருவர் தட்டி பறித்து கொண்டு போயிருப்பார். உங்களின் மேலதிகாரிகள் உங்களின் குறைகளை மட்டுமே பூத கண்ணாடி கொண்டு தேடி உங்களை மன ரீதியாக பலவீனப்படுத்தியிருக்கலாம். இந்த வேலையை விட்டே ஓடிவிடலாமா என்ற எண்ணம் உங்களுக்கு தினமும் தோன்றியிருக்கும். ஆனால் குருவின் மாற்றமும் விதியின் சக்கரமும் உங்களை இப்போது சிம்மாசனத்தில் அமர வைக்கப் போகிறது. உங்களை இத்தனை காலம் கண்டும் காணாமல் இருந்த உங்களின் மேலதிகாரிகள் இனி உங்களின் அசாத்திய திறமையைக் கண்டு வியந்து உங்களை தேடி வந்து முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். பல வருடங்களாக இழுபறியில் இருந்த உங்களுடைய பதவி உயர்வு தேடி வரும். அதற்கேற்றவாறு உங்களின் பொருளாதாரங்களையே உயர்த்தும் அளவிற்கான பிரம்மாண்ட சம்பள உயர்வு உங்களின் கணக்கை நிரப்பும். நிறுவனத்தில் உங்களின் வார்த்தைக்கு ஒரு தனி மதிப்பு உண்டாகும். உங்களை கேட்டுத்தான் எந்த ஒரு முக்கியமான முடிவையும் நிர்வாகம் எடுக்கும் என்ற நிலை உருவாகும். நெடுநாட்களாக தங்களின் தகுதிக்கு ஏற்ற நல்ல வேலை கிடைக்காமல் வேலையில்லா திண்டாட்டத்தில் தவித்துக் கொண்டிருந்த மேஷராசி இளைஞர்களுக்கு அவர்களின் கனவு நிறுவனத்தில் இருந்தே நேர்காணல் அழைப்புகள் வரும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு மிக உயரிய சம்பளத்தில் மிக உன்னதமான பதவியில் நீங்கள் அமர்த்தப்படுவீர்கள். அதேபோல் வெளிநாடு சென்று சாதிக்க வேண்டும், பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை செய்ய வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்தவர்களின் கனவுகள் நனவாகும். விசா தொடர்பான சிக்கல்கள், பாஸ்போர்ட் விவகாரங்கள் அல்லது குடியுரிமை தொடர்பான சட்ட போராட்டங்களில் இதுவரை இருந்த தடைகள் அனைத்தும் தகர்ந்து மிக எளிதாக வெளிநாட்டு பயணங்கள் கைகூடும். தூர தேசங்களில் உங்களுக்கு கிடைக்கப் போகும் புதிய வேலைவாய்ப்புகள் உங்களின் ஒட்டுமொத்த குடும்பத்தின் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் சமுதாயத்தில் பல மடங்கு உயர்த்தப் போகிறது. மத்திய அல்லது மாநில அரசு பணிகளுக்காக, போட்டித் தேர்வுகளுக்காக இரவு பகலாக கண் விழித்து படித்துக் கொண்டிருக்கும் மேஷ ராசி மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த காலகட்டம் விதியை மாற்றும் காலகட்டம். குரு பகவானின் புண்ணிய பார்வையின் காரணமாக உங்களின் ஞாபக சக்தி, பகுத்தறியும் திறன் மற்றும் எழுத்தாற்றல் மிகச் சிறப்பாக மேலோங்கும். கடினமான தேர்வுகளை கூட நீங்கள் மிக எளிதாக கடந்து உங்களின் இலக்கை அடைவீர்கள். நேர்காணல்களில் உங்களின் கம்பீரமான பேச்சும் ஆளுமையும் அதிகாரிகளை ஈர்க்கும். பல வருடங்களாக அரசு பணி கிடைக்கவில்லையே என்று இயங்கிய உங்களுக்கு அரசாங்க முத்திரையோடு கூடிய பணி நியமன ஆணை உங்கள் கைகளில் வந்து சேரும். சினிமா, ஊடகம், எழுத்து, இசை போன்ற கலைத்துறையில் இருக்கும் மேஷ ராசியினருக்கு இத்தனை காலம் இருந்த முடக்க நிலை மாறும். உங்களின் படைப்புகள் உலக அளவில் கவனிக்கப்படும். உங்களுக்கான புதிய வாய்ப்புகள் புதிய தயாரிப்பாளர்கள் மூலமாக உங்களை தேடி வரும். அதேபோல் சிறு குறு தொழில்கள் செய்யும் பெண்கள், தையல் கலை, அழகு கலை, உணவு தொழில் போன்ற சுய தொழிலில் இருக்கும் மேஷ ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் விஸ்வரூப வளர்ச்சியை தரும். உங்களின் கைவண்ணத்திற்கும் உங்களின் நேர்மையான உழைப்பிற்கும் சமுதாயத்தில் மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைத்து உங்களின் தொழில் கிராமங்களில் இருந்து நகரங்கள் வரை வியாபிக்கும். கடந்த காலங்களில் மேஷ ராசியினர் சந்தித்த குடும்ப பிரச்சனைகள், மனக்கசப்புகள், உறவுகளுக்குள் ஏற்பட்ட விரிசல்கள் என்பது வார்த்தைகளால் விவரிக்க முடியாதவை. 4ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய சுகஸ்தானம் மற்றும் 2ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய குடும்பஸ்தானத்தில் இருந்த கிரகங்களின் எதிர்மறை தாக்கத்தால் உங்கள் வீடே ஒரு போர்க்களம் போல் காட்சியளித்திருக்கலாம். காரணமே இல்லாமல் கணவன் மனைவிக்குள் சண்டைகள் வருவது, பிள்ளைகள் பேச்சை கேட்காமல் தடம் மாறிப் போவது அல்லது உடன் பிறந்தவர்களோடு சொத்து தகராறுகள் ஏற்பட்டு கோர்ட் கேஸ் என்று அலைந்ததுதான் மிச்சம். எல்லோருக்கும் செய்கிறோம், ஆனால் யாருமே நம்மை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஏக்கம் உங்கள் மனதை அரித்துக்கொண்டே இருந்திருக்கும். ஆனால் குடும்பஸ்தானத்தில் தேவகுருவின் சுப பார்வை பதியும் போது கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே இருந்த தீராத மனஸ்தாபங்கள், சந்தேகங்கள் மற்றும் ஈகோ பிரச்சனைகள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல் உருகிவிடும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட சின்னஞ்சிறு கருத்து வேறுபாடுகளால் பிரிந்து தனித்தனியாக வாழ்ந்து வந்த தம்பதிகள் தங்கள் தவறுகளை உணர்ந்து மீண்டும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒன்று சேரக்கூடிய உன்னதமான சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். 3வது மனிதர்களின் தலையீட்டால் உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் யாவும் விலகும். கணவன் மனைவிக்கு இடையே பரஸ்பர அன்பும் மரியாதையும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையும் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மேலோங்கும். ஒருவர் செய்யும் தொழிலுக்கு அல்லது வேலைக்கு மற்றொருவர் பக்கபலமாக நின்று குடும்ப முன்னேற்றத்திற்காக இணைந்து பாடுபடும் உன்னதமான தருணம் இது. பெற்றோர்களாகிய உங்களுக்கு உங்களின் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றிய பயமும் கவலையும் கடந்த காலங்களில் உங்களை தூங்க விடாமல் செய்திருக்கும். பிள்ளைகளின் படிப்பு, அவர்களின் ஒழுக்கம் அல்லது அவர்களின் வேலைவாய்ப்பு சார்ந்த விஷயங்களில் பல தடைகளும் ஏமாற்றங்களும் உங்களை வாட்டியிருக்கும். ஆனால் குரு பகவானின் பஞ்சம பார்வை என்று சொல்லப்படக்கூடிய 5ஆம் பார்வை பலம் பெறுவதால் உங்கள் பிள்ளைகளின் வாழ்வில் மாபெரும் அற்புதங்கள் நிகழப்போகின்றன. பேச்சை கேட்காமல் முரண்டு பிடித்துக் கொண்டிருந்த பிள்ளைகள் இனி பெற்றோர்களின் மனமறிந்து உங்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நடக்கத் தொடங்குவார்கள். படிப்பில் மந்தமாக இருந்த பிள்ளைகள் திடீரென படிப்பில் கவனம் செலுத்தி நல்ல மதிப்பெண்களை பெற்று உங்களுக்கு பெருமை தேடித் தருவார்கள்.
முக்கியமாக திருமண வயதில் இருக்கும் உங்களின் பிள்ளைகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகச்சிறந்த நல்ல குணவதியான வரன் அல்லது நல்ல தகுதியான வரன் அமைந்து இல்லத்தில் மங்கள ஓசை முழங்கும். பிள்ளைகளின் வேலைவாய்ப்பும் சீராகி அவர்களின் பொருளாதார நிலையும் உயரப்போகிறது. கடந்த காலங்களில் பூர்வீக சொத்து விஷயத்திலோ அல்லது பண விஷயத்திலோ உங்களுடைய சொந்த உடன் பிறந்தவர்களுடன் ஏற்பட்ட மனக்கசப்புகள் உங்களை பல உறவுகளிடமிருந்து தூரமாக்கி இருக்கும். உங்களுடைய நியாயமான பங்கை கூட உங்களுக்கு தராமல் உங்களை வஞ்சித்திருக்கலாம். ஆனால் குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது படும்போது உறவுகளுக்குள் இருந்த கசப்புணர்வுகள் மாறி பாசம் மீண்டும் துளிர்விடும். உடன் பிறந்தவர்கள் தங்களின் தவறுகளை உணர்ந்து உங்களை தேடி வந்து பேசுவார்கள். கோர்ட்டில் இழுபறியாக இருந்த பூர்வீக சொத்து வழக்குகள் அல்லது பஞ்சாயத்துகள் அனைத்தும் நீதிமன்றத்திற்கு வெளியேயோ அல்லது சுமூகமான முறையிலோ உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்களின் நியாயமான சொத்துரிமை உங்களிடமே வந்து சேரும். இதன் மூலம் உறவினர்களின் மத்தியில் உங்களின் காவுரவமும் கம்பீரமும் மீண்டும் நிலைநாட்டப்படும். உங்களுக்கு கஷ்டகாலம் வந்தபோது உங்களை தூர தூரமாக நிறுத்தி வைத்த சுற்றத்தாரும் பந்தயத்தில் தோற்ற குதிரை என்று உங்களை ஏளனம் செய்த உங்களின் நண்பர்களும் உங்களின் இந்த விஸ்வரூப பொருளாதாரம் மற்றும் தொழில் வளர்ச்சியை பார்த்து வியந்து போவார்கள். உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள் இனி உங்களுடைய நட்பும் உங்களுடைய உதவியும் வேண்டும் என்பதற்காக உங்களை தேடி வந்து உறவாடத் தொடங்குவார்கள். ஆனால் கடந்த கால பாடங்களை மனதில் கொண்டு யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை பகுத்தறிந்து உறவுகளை கையாளும் முதிர்ச்சி உங்களுக்கு வந்துவிடும். தேவையற்ற வதந்திகள், உங்களுக்கு எதிராக சொல்லப்பட்ட பொய்கள் அனைத்தும் உடைத்தேறியப்பட்டு நீங்கள் ஒரு சுத்த தங்கமாக சமுதாயத்தில் ஜொலிப்பீர்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழிக்கு மிக முக்கிய காரணமே குருவின் பார்வை ஒரு மனிதனின் வாழ்வில் திருமண பந்தத்தையும் புத்திர பாக்கியத்தையும் கொடுக்கும் பேராற்றல் கொண்டது என்பதால்தான். கடந்த 12 வருடங்களாக மேஷ ராசியினர் தங்களின் சுப காரியங்களுக்காகப்பட்ட பாடுகள் ஆனந்தம். வயது கூடிக்கொண்டே போகிறதே தவிர ஒரு நல்ல வரன் அமையவில்லையே என்று ஏங்கிய பெற்றோர்களும் திருமணமாகி இத்தனை வருடங்களாகியும் ஒரு மழலை சத்தம் கேட்கவில்லையே என்று கண்ணீர் சிந்திய தம்பதிகளும் மேஷ ராசியில்தான் அதிகம். அந்த ஏக்கங்களுக்கும் கண்ணீருக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் மகா அற்புதம் இந்த காலகட்டத்தில் நிகழப்போகிறது. மேஷ ராசி இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் இதுவரை இருந்த களத்திர தோஷங்கள், செவ்வாய் தோஷத்தின் தீவிரம் அல்லது ராகு கேதுக்களின் எதிர்மறை பார்வைகள் அனைத்தும் குருவின் அமிர்த கதிர்களால் செயலிழந்து போகும். கடந்த காலங்களில் மாப்பிள்ளை அல்லது பெண் பார்த்து ஜாதகம் பொருந்தி வந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தால் கடைசி நேரத்தில் நிச்சயம் வரை சென்று தடைப்பட்ட திருமணங்கள் கூட இப்போது மிக எளிதாக கைகூடும். நீங்கள் தேடி அலைந்த வரனை விட உங்கள் குலதெய்வமே நேரில் வந்து அமைத்துக் கொடுத்தது போன்ற ஒரு உன்னதமான நல்ல குணமும் தகுதியும் குடும்ப பின்னணியும் கொண்ட வரன் உங்களை தேடி வரும். காதல் திருமணத்திற்காக காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு பெற்றோர்களின் சம்மதம் மிக எளிதாக கிடைக்கும். மறுமணத்திற்காக காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் அவர்களின் வாழ்வை ஒளிரச் செய்யக்கூடிய ஒரு நல்ல துணை அமைந்து அவர்களின் தனிமை மாறும். இல்லத்தில் மங்கள வாத்தியங்கள் முழங்க சுற்றமும் நட்பும் வியக்கும் அளவிற்கு உங்களின் திருமணம் மிக பிரம்மாண்டமாக சுபமாக நடந்து முடியும். திருமணமாகி பல வருடங்கள் கடந்தும் மருத்துவமனைகள் பல ஏறியும் பரிகாரங்கள் பல செய்தும் வாரிசு இல்லையே என்ற குறையோடு வாழ்ந்து வந்த மேஷ ராசி தம்பதிகளுக்கு இந்த காலகட்டம் ஒரு மாபெரும் தெய்வீக கொடையை தரப்போகிறது. ஜோதிட ரீதியாக குரு பகவான் புத்திரகாரகன் ஆவார். அவரின் பார்வை உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மீது விழுவதால் உங்கள் இல்லத்தில் மழலை சத்தம் கேட்கப் போவது உறுதி. நாள்பட்ட மருத்துவ பிரச்சனைகள், உடல்நலக் குறைபாடுகள் அனைத்தும் நீங்கி தம்பதியினர் இருவருக்குள்ளும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். வம்சவிருத்திக்கான அந்த உன்னதமான நற்செய்தி உங்கள் இல்லத்தை தேடி வரும். உங்களின் முன்னோர்களின் ஆசி பெற்ற உங்களின் குலத்தை காக்கக்கூடிய ஒரு நல்ல புண்ணிய ஆத்மா உங்களின் வாரிசாக உங்கள் மடியில் தவழப் போகிறது. இந்த ஒரு பாக்கியம் உங்கள் குடும்பத்தில் இருந்த ஒட்டுமொத்த சோகத்தையும் ஏளன பேச்சுக்களையும் அடியோடு துடைத்தெறிந்து பேரானந்தத்தை நிலைநாட்டும். திருமணம் மற்றும் புத்திர பாக்கியம் மட்டுமன்றி உங்கள் இல்லத்தில் நீண்ட நாட்களாக தள்ளிப்போய்க கொண்டிருந்த காதுகுத்து, உபநயனம், சஷ்டியப்த பூர்த்தி அல்லது குலதெய்வ கோவில் வழிபாடுகள் போன்று அனைத்து மங்கள காரியங்களும் அடுத்தடுத்து வரிசையாக நடக்கத் தொடங்கும். சுப செலவுகள் அதிகரித்தாலும் அதற்குரிய பணப்புழக்கம் தாராளமாக இருப்பதால் நீங்கள் எந்த ஒரு கடனும் வாங்காமல் கம்பீரமாக இந்த சுப காரியங்களை நடத்தி முடிப்பீர்கள். உங்கள் இல்லம் எப்போதும் உறவினர்களின் வருகையாலும் மங்கள ஒளிகளாலும் மகிழ்ச்சியாலும் நிறைந்து வழியப் போகிறது. ஒரு மனிதனின் வாழ்நாள் கனவு என்பது தனக்கென ஒரு சொந்த வீடு, நிலம் அல்லது ஒரு நல்ல வாகனம் வாங்க வேண்டும் என்பதுதான். வாடகை வீட்டிலேயே பாதி வாழ்க்கை முடிந்துவிட்டதே, நமக்கென்று ஒரு செங்கல் கூட வாங்க முடியவில்லையே என்று ஏங்கிய மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களை ஒரு நிலப்பிரபுவாக மாற்றப் போகிறது. ஜோதிட ரீதியாக 4ஆம் இடம் என்பது வாகன சுகத்தையும் பூமி சுகத்தையும் குறிக்கக்கூடிய இடமாகும். இந்த இடத்திற்கு அதிபதியின் பலமும் குருவின் அருளும் இணைவதால் அசையா சொத்துக்கள் சேர்க்கை உங்களுக்கு மிக பிரம்மாண்டமாக அமையப் போகிறது.
கடந்த காலங்களில் சொந்த வீடு கட்டுவதற்காக நிலம் வாங்கி பணம் பற்றாக்குறையாலோ அல்லது சட்டச் சிக்கல்களாலோ பாதியிலேயே கட்டுமான பணிகள் முடங்கி கிடந்தால் அந்த பணிகள் அனைத்தும் இப்போது இருக்கும் அதிர்ஷ்ட காற்றினால் மிக வேகமாக தொடங்கி நிறைவடையும். அதேபோல் வாடகை வீட்டின் உரிமையாளரின் கெடுபிடிகளால் மாய்ந்து போனோம் என்று கலங்கியவர்களுக்கு வங்கி கடன்கள் மிக எளிதாக குறைந்த வட்டியில் அனுமதியாகும். நீங்கள் ஆசைப்பட்ட இடத்தில் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்றவாறு அழகான சொந்த வீடு அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு வாங்கும் மகாயோகம் கைகூடும். புதிய வீட்டிற்கான கிரகப் பிரவேசம் மிகச் சிறப்பாக நடந்து நீங்கள் கம்பீரமாக உங்களின் சொந்த இல்லத்தில் குடியேறுவீர்கள். அந்த இல்லத்தில் நீங்கள் காலெடுத்து வைக்கும் நேரம் உங்களின் அதிர்ஷ்டம் இன்னும் பன்மடங்கு பெருகத் தொடங்கும். விவசாய நிலங்கள் வாங்க வேண்டும் அல்லது பிற்கால முதலீட்டிற்காக மனை வாங்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த மேஷ ராசியினருக்கு இது பொன்னான நேரம். நீங்கள் வாங்கும் நிலம் எதிர்காலத்தில் மிக பிரம்மாண்டமான மதிப்பை தரக்கூடிய ஒரு தங்க பூமியாக அமையப் போகிறது. முன்னோர்களின் பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் தாவாக்கள் அனைத்தும் தீர்ந்து உங்களுடைய பங்கு நிலம் உங்களுடைய பெயருக்கு பத்திரப்பதிவாகும். சொத்து விஷயத்தில் உங்களை ஏமாற்ற நினைத்தவர்களின் சதி திட்டங்கள் யாவும் பிரபஞ்சத்தின் சக்தியால் முறியடிக்கப்பட்டு உங்களின் சொத்துரிமை உங்களுக்கே வந்து சேரும். கடந்த காலங்களில் பழைய வாகனங்களை வைத்துக்கொண்டு அது அடிக்கடி பழுதாகி பழுது பார்க்கும் செலவிற்கே கையில் இருந்த காசை எல்லாம் இழந்த மேஷ ராசியினர் பலர் உண்டு. ஆனால் இனிமேல் நீங்கள் புதிய நவீன தொழில்நுட்ப வசதிகள் கொண்ட சொகுசு வாகனங்களை வாங்கும் யோகம் உண்டாகும். உங்களின் தொழில் அந்தஸ்திற்கு ஏற்ப சமுதாயத்தில் உங்களின் மதிப்பை உயர்த்தும்படியான வாகன சேர்க்கை உண்டாகும். அந்த வாகனத்தினால் உங்களின் பயணங்கள் சுகமானதாகவும் பாதுகாப்பானதாகவும் அமையப் போகிறது. உங்களின் நீண்ட தூர பயணங்கள் உங்களின் தொழிலுக்கு புதிய லாபங்களை தேடித்தரும். பிரபஞ்சத்தின் 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் மற்றும் தூர தேச பயணங்களை குறிக்கக்கூடிய இடமாகும். குருவின் பார்வை உங்கள் ராசியின் பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் தூர தேச பயணங்கள் மூலமாக உங்களின் வாழ்வாதாரம் மாறப்போகிறது. அதேபோல் ஆன்மீகத்திலும் கல்வியிலும் நீங்கள் தொட முடியாத உயரங்களை தொடப்போகிறீர்கள். கடந்த காலங்களில் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் அல்லது அங்கு வேலை செய்து கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று முயற்சித்து விசா நிராகரிப்பு காரணமாக மனமுடைந்து போன மேஷ ராசியினருக்கு இனி கதவுகள் தானாக திறக்கும். மேற்படிப்பிற்காக வெளிநாடு செல்ல விரும்பும் மாணவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்களில் கல்வி உதவித்தொகையுடன் இடம் கிடைக்கும். வேலைக்காக வெளிநாடு செல்ல காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு பன்னாட்டு நிறுவனங்களில் இருந்து அதிகாரப்பூர்வமான அழைப்புகள் வந்து விசா நடைமுறைகள் எவ்வித தடையும் இன்றி மிக வேகமாக முடிவடையும். ஏற்கனவே வெளிநாட்டில் இருந்தும் குடியுரிமை கிடைக்காமல் தாய்நாட்டிற்கு திரும்பி விடுவோமோ என்ற பயத்தில் இருந்தவர்களுக்கு சட்டச் சிக்கல்கள் தீர்ந்து நிரந்தர குடியுரிமை கிடைக்கும். கடந்த கால வாழ்க்கை போராட்டங்களால் ஆன்மீகத்தில் நாட்டம் இருந்தும் கோவில்களுக்கு செல்ல முடியாமல் தவித்த மேஷ ராசியினருக்கு இந்த காலகட்டம் மாபெரும் ஆன்மீக பயணங்களை ஏற்படுத்திக் கொடுக்கும். காசி, ராமேஸ்வரம், பத்ரிநாத், கேதார்நாத் அல்லது கைலாச யாத்திரை போன்ற உன்னதமான புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடும் மகாபாக்கியம் கைகூடும். புண்ணிய நதிகளில் நீராடுவதன் மூலம் உங்களின் உடலில் இருந்த கர்ம வினைகளின் தாக்கம் முற்றிலும் நீங்கும். ஆன்மீக பெரியோர்கள், சித்தர்கள் அல்லது ஞானிகளின் தரிசனமும் அவர்களின் ஆசியும் உங்களுக்கு கிடைக்கும். ஜீவ சமாதிகளுக்கு சென்று தியானம் செய்யும்போது உங்களின் உள்மனதில் ஒரு மாபெரும் அமைதியும் தெளிவும் பிறக்கும். உங்களின் குலதெய்வ கோவிலுக்கு சென்று விடுபட்ட நேர்த்தி கடன்களை மிகச் சிறப்பாக செலுத்தி குலதெய்வத்தின் முழுமையான அருளை பெறுவீர்கள். மேஷ ராசி மாணவ மாணவிகளுக்கு இது ஒரு பொற்காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். கடந்த காலங்களில் இருந்த கவனச்சிதறல், சோம்பேறித்தனம் மற்றும் தேர்வுகளில் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் அனைத்தும் மறைந்துவிடும். புதன் மற்றும் குருவின் சுப சேர்க்கை பலன்களால் உங்களின் புத்தி கூர்மை அடையும். கடினமான கணிதம், அறிவியல் அல்லது தொழில்நுட்ப பாடங்களை கூட நீங்கள் மிக எளிதாக புரிந்து கொண்டு தேர்வுகளில் மாநில அளவிலோ அல்லது பள்ளி அளவிலோ முதலிடம் பிடித்து சாதனை படைப்பீர்கள். உயர்கல்வி படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு அவர்கள் ஆசைப்பட்ட பாடப்பிரிவுகள் மிக எளிதாக கிடைக்கும். ஆராய்ச்சி துறையில் இருக்கும் மேஷ ராசியினரின் கண்டுபிடிப்புகள் உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்டு விருதுகளையும் பாராட்டுகளையும் தேடித்தரும். ஒரு மனிதனுக்கு பணமும் புகழும் வரும்போது அவனுக்கு பின்னால் பொறாமைப்படக்கூடிய எதிரிகளும் அவனது வளர்ச்சியை தடுக்க நினைக்கக்கூடிய மறைமுக பகைவர்களும் உருவாவது இயற்கை. கடந்த 12 வருடங்களாக மேஷ ராசியினர் சந்தித்த மறைமுக சதிகளும் முதுகுக்கு பின்னால் குத்தப்பட்ட கத்திகளும் ஆனந்தம். நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைத்து உதவி செய்தவர்களே உங்களுக்கு எதிராக மாறி உங்களுக்கு சட்ட ரீதியான சிக்கல்களையும் கோர்ட் வழக்குகளையும் உருவாக்கியிருப்பார்கள். யாரை நம்புவது என்றே தெரியவில்லையே என்று விழிதுங்கி நின்ற உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு மாபெரும் தர்ம யுத்தத்தின் வெற்றியாக அமையப் போகிறது. ஜோதிட ரீதியாக 6ஆம் இடம் என்பது சத்ருஸ்தானமாகும். இந்த இடத்தின் மீது குருவின் சுப பார்வை பதியும் போது உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகள் தங்களின் பலத்தை இழந்து தாங்களாகவே விழுந்து போவார்கள். உங்களுக்கு எதிராக வேலை செய்யும் இடத்தில் அல்லது வியாபார தளத்தில் பின்னப்பட்ட மறைமுகச் சதிகள், வதந்திகள், பொய் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பிரபஞ்சத்தின் நீதியால் வெளிச்சத்திற்கு வரும். சதி செய்தவர்களின் முகமூடிகள் கிழிக்கப்பட்டு
அவர்கள் சமுதாயத்தின் முன்னிலையில் அவமானப்படும் சூழ்நிலை உருவாகும். உங்களின் நேர்மையும் நாணயமும் உலகிற்கு நிரூபிக்கப்படும். உங்களை எதிர்த்தவர்கள் இனி உங்களிடம் மோதினால் நாம் அழிந்து விடுவோம் என்பதை உணர்ந்து உங்களிடமிருந்து தூர விலகி ஓடுவார்கள். பல வருடங்களாக நீதிமன்றங்களில் இழுபறியாக இருந்து உங்களுடைய நிம்மதியையும் பணத்தையும் இழக்கச் செய்து கொண்டிருந்த நிலுவை வழக்குகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும். நிலத்தகராறுகள், நுகர்வோர் நீதிமன்ற வழக்குகள் அல்லது உத்தியோகம் சார்ந்த சட்ட போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும். வழக்கறிஞர்களின் செலவுகள் குறைந்து சட்ட ரீதியான மாபெரும் வெற்றி உங்கள் கைகளை அலங்கரிக்கும். அரசாங்க வழியில் உங்களுக்கு வரவேண்டிய இழப்பீட்டுத் தொகைகள் அல்லது நிலுவைத் தொகைகள் அனைத்தும் முழுமையாக உங்களின் வங்கி கணக்கில் வந்து சேரும். இதன் மூலம் உங்களின் மனதில் இருந்த மாபெரும் சட்ட ரீதியான பயம் நீங்கி நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுக்கு செய்வினை, ஏவல், பில்லி சூனியம் அல்லது கண் திருஷ்டி போன்ற எதிர்மறை ஆற்றல்களால் கடந்த காலங்களில் பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தால் அவை அனைத்தும் குருவின் அமிர்த பார்வையால் அடியோடு அழிந்து போகும். உங்கள் வீட்டை சுற்றி ஒரு தெய்வீக பாதுகாப்பு வளையம் உருவாகும். எந்த ஒரு தீய சக்தியும் உங்களையோ உங்களின் குடும்பத்தாரையோ அண்ட முடியாது. உங்களின் குலதெய்வம் உங்களுக்கு முன்னால் நின்று உங்களை காக்கும் அரணாக மாறும். உங்களை பார்த்து பொறாமைப்பட்டவர்களின் கண் திருஷ்டி உங்களை ஒன்றும் செய்ய முடியாமல் அவர்களின் பக்கமே திரும்பிவிடும். சுவரொட்டிதான் சித்திரம் வரைய வேண்டும் என்ற பழமொழிக்கு ஏற்ப ஒரு மனிதனுக்கு எவ்வளவுதான் செல்வமும் செல்வாக்கும் இருந்தாலும் அதனை அனுபவிப்பதற்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை வேண்டும். கடந்த காலங்களில் மேஷ ராசியினர் சந்தித்த உடல்நலக் குறைபாடுகளும் மருத்துவச் செலவுகளும் உங்களை நிதி ரீதியாக படுகொழியில் தள்ளியிருக்கும். சம்பாதிக்கும் பணம் அனைத்தும் மருத்துவமனைக்கே சரியாகப் போகிறதே என்று நீங்கள் கண்ணீர் சிந்தியிருக்கலாம். காரணமே இல்லாத அசதி, தூக்கமின்மை, எலும்பு மற்றும் நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் உங்களை முடக்கியிருக்கும். இந்த ஆரோக்கிய சோதனைகளுக்கு ஒரு மகா விடியல் பிறக்கப் போகிறது. குரு பகவான் ஜோதிடத்தில் ஜீவகாரகன் ஆவார். அவர் உங்கள் ராசியை பார்க்கும்போது உங்களின் உடலில் இருக்கும் செல்களுக்கு புதிய உயிர் ஆற்றல் கிடைக்கும். கடந்த பல வருடங்களாக உங்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருந்த நாள்பட்ட நோய்களான சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், மூட்டுவலி அல்லது இதயம் தொடர்பான உபாதைகள் அனைத்தும் தகுந்த மருத்துவர்களின் வழிகாட்டுதலால் முற்றிலும் கட்டுப்பாட்டிற்குள் வரும். இதுவரை தவறான மருத்துவ முறைகளால் குணமடையாமல் இருந்த நோய்களுக்கு இப்போது இருக்கும் கிரக அமைப்பால் ஒரு நல்ல மருத்துவர் உங்களை தேடி வருவார். அவரின் மூலம் உங்களுக்கு கிடைக்கப் போகும் சரியான மருந்து மற்றும் சிகிச்சையினால் உங்களின் உடல்நிலை மிக வேகமாக தேறி நீங்கள் பழையபடி சுறுசுறுப்பாக இயங்கத் தொடங்குவீர்கள். மருத்துவச் செலவுகள் அடியோடு குறையும். உடல் ரீதியான பாதிப்புகளை விட கடந்த காலங்களில் மேஷ ராசியினர் அனுபவித்த மன ரீதியான சித்திரவதைகள் மிக அதிகம். நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற எதிர்காலம் குறித்த பயம், பதற்றம் மற்றும் மனச்சோர்வு உங்களை இரவில் தூங்க விடாமல் செய்திருக்கும். ஆனால் குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது பதியும் போது உங்களின் மூளையில் நேர்மறை எண்ணங்களை உருவாக்கக்கூடிய ஹார்மோன்கள் சுரக்கத் தொடங்கும். மனதில் இருந்த தேவையற்ற குழப்பங்கள், பயங்கள் அனைத்தும் நீங்கி ஒரு மாபெரும் மன அமைதி பிறக்கும். இரவில் படுத்தவுடனே நிம்மதியான ஆழமான தூக்கம் உங்களுக்கு கைகூடும். மனம் தெளிவாக இருக்கும்போது உங்களின் முடிவெடுக்கும் திறன் மிகச்சிறப்பாக மாறும். உங்களின் முகத்தில் ஒரு புதிய பொலிவும் தேஜஸும் குடியேறும். உங்களின் பேச்சில் ஒரு புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். இந்த காலகட்டத்தில் மேஷராசியினர் தங்களின் உடல் ஆரோக்கியத்தின் மீது ஒரு தனி அக்கறை காட்டத் தொடங்குவீர்கள். தேவையற்ற அசைவ உணவுகள் அல்லது துரித உணவுகளை தவிர்த்து இயற்கை உணவுகள் மற்றும் சத்தான உணவுகளின் மீது உங்களின் நாட்டம் செல்லும். தினமும் காலையில் யோகா, தியானம் அல்லது உடற்பயிற்சி செய்வதை ஒரு வழக்கமாக மாற்றுவீர்கள். இதன் மூலம் உங்களின் உடல் எடை சீராகும். உங்களின் நோய் எதிர்ப்புச் சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். ஒரு புதிய 20 வயது இளைஞனை போன்ற சுறுசுறுப்பும் வேகமும் உங்களின் உடலுக்கு கிடைக்கப் போவது உறுதி. பிரபஞ்சமும் தேவகுருவும் உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஜாக்பாட் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் அள்ளித்தர காத்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் அந்த பலன்களை எவ்வித தடையும் இல்லாமல் முழுமையாக பெறுவதற்கும் உங்களின் அதிர்ஷ்டத்தை இன்னும் 2 மடங்காக மாற்றுவதற்கும் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ரகசிய ஆன்மீக பரிகாரங்கள் என்ன என்பதை பார்ப்போம். எந்த ஒரு மனிதனின் ஜாதகத்தில் எவ்வளவு பெரிய ராஜயோகங்கள் இருந்தாலும் அவனுக்கு குலதெய்வத்தின் அருள் இல்லை என்றால் அந்த யோகங்கள் அனைத்தும் பலனற்று போய்விடும். எனவே மேஷ ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய முதல் மற்றும் முக்கிய பரிகாரம் உங்களின் குலதெய்வ கோவிலுக்கு செல்வதுதான். குடும்பத்தோடு உங்களின் குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்திற்கு அபிஷேக ஆராதனைகள் செய்ய வேண்டும். கடந்த காலங்களில் நீங்கள் வேண்டிக் கொண்டு செலுத்தாமல் விட்ட நேர்த்தி கடன்கள், மொட்டையடித்தல், காது குத்துதல் அல்லது பொங்கல் வைத்தல் போன்ற வழிபாடுகளை எவ்வித தாமதமுமின்றி உடனே செய்து முடிக்க வேண்டும். கோவிலிலிருந்து சிறிதளவு மண்ணையோ அல்லது குலதெய்வத்தின் பாதத்தில் வைக்கப்பட்ட பச்சரிசியையோ எடுத்து வந்து உங்களின் வீட்டு பூஜை அறையிலோ அல்லது உங்களின் பணப்பெட்டியிலோ வைப்பது உங்களின் வீட்டில்
குபேர ஆற்றலை எப்போதும் நிலைநிறுத்தும். குரு பெயர்ச்சியின் முழுமையான சுபகதிர்கள் உங்கள் மீது பாய வேண்டும் என்றால், வாரந்தோறும் வரும் வியாழக்கிழமைகளில் நீங்கள் சில ஆன்மீக கடமைகளை செய்ய வேண்டும். வியாழக்கிழமை காலையில் எழுந்து நீராடி மஞ்சள் நிற ஆடைகளை அணிவது அல்லது உங்களின் நெற்றியில் மஞ்சள் திலகமிட்டுக் கொள்வது குருவின் ஆற்றலை ஈர்க்கும். அன்றைய தினம் அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு வீற்றிருக்கும் தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு மஞ்சள் நிற மலர்களால் சாமந்தி அல்லது முல்லை மாலை தொடுத்து போட வேண்டும். கொண்டை கடலை மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி தட்சிணாமூர்த்தி கவசத்தை ஓதுவதே உங்களின் தொழில் மற்றும் பொருளாதார தடைகளை அடியோடு தகர்க்கும். உங்களின் ஜாதகத்தில் குரு தசை அல்லது குரு புத்தி நடப்பவர்கள் வியாழக்கிழமை தோறும் ஒருவேளை உபவாசம் விரதம் இருப்பது மகா புண்ணியத்தை தரும். ஜோதிட சாஸ்திரத்தில் தர்மம் செய்வதை விட பெரிய பரிகாரம் எதுவுமே இல்லை. நீங்கள் செய்யும் தர்மங்கள் மட்டுமே உங்களின் கடந்த கால கர்ம வினைகளை கரைக்கும் பேராற்றல் கொண்டது. மேஷ ராசியினர் இந்த காலகட்டத்தில் உங்களின் வருமானத்தில் ஒரு சிறு பகுதியை தர்ம காரியங்களுக்காக செலவிட வேண்டும். வசதியற்ற ஏழை மாணவர்களின் கல்விச் செலவை ஏற்பது அல்லது அவர்களுக்கு பாட புத்தகங்கள் வாங்கி கொடுப்பது குரு பகவானுக்கு உகந்த ஆகச்சிறந்த பரிகாரமாகும். அதேபோல் பசியோடு இருக்கும் ஏழைகளுக்கோ முதியவர்களுக்கோ வியாழக்கிழமைகளில் அன்னதானம் செய்வது உங்களின் குடும்பத்தில் செல்வச் செழிப்பை அள்ளி கொடுக்கும். ஜீவ காருண்யமாக வாயில்லா ஜீவன்களான பசுமாட்டிற்கு அகத்தி கீரை அல்லது வாழைப்பழம் கொடுப்பதும் பறவைகளுக்கு தண்ணீரும் தானியங்களும் வைப்பதும் உங்களின் ஜாதகத்தில் இருக்கும் சகல தோஷங்களையும் நீக்கி பிரபஞ்சத்தின் முழுமையான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். உங்களின் வாழ்வு என்றும் மகா ஜாக்பாட் அதிர்ஷ்டத்தோடு பிரகாசிக்கும். இறுதியாக இந்த விபரங்களை பார்த்து கொண்டிருக்கும் பல மேஷ ராசி அன்பர்கள் கண்ணீரோடு சொல்லக்கூடிய ஒரே விஷயம், இவ்வளவு பலன் சொல்றீங்களே, ஆனா எங்க வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லையே, நாங்க இன்னும் அதே கஷ்டத்துல தான் இருக்கோம், உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கு, மத்தபடி எல்லாமே செத்துப்போச்சு என்று ஆதங்கப்படுவதுண்டு. உங்களுடைய இந்த ஆதங்கமும் வலியும் 100% நியாயமானதுதான். உங்களை குறை சொல்ல முடியாது. ஆனால் ஏன் இந்த தாமதம் என்பதை நீங்கள் ஜோதிட ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும். கோச்சார ரீதியாக, அதாவது வானத்தில் கிரகங்கள் மாறும்போது குரு பகவான் உங்களுக்கு எவ்வளவுதான் பிரம்மாண்டமான நன்மைகளை அள்ளித்தர காத்திருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட சுய ஜாதகத்தில் இப்போது நடந்து கொண்டிருக்கும் திசை மற்றும் புத்தி உங்களுக்கு சாதகமாக இருந்தால் மட்டுமே கோச்சார கிரகங்களால் நன்மைகளை முழுமையாக தர முடியும். ஒரு நல்ல தசாபுத்தி நடக்கும்போதுதான் இந்த யோகங்கள் அனைத்தும் அப்படியே பலிக்கும். கடந்த 12 வருடங்களாக நீங்கள் அனுபவித்த சோதனைகள் என்பது உங்களின் பூர்வ ஜென்ம கர்ம வினைகளின் கழிவுகள். ஒரு பாத்திரத்தில் இருக்கும் அழுக்கு நீர் முழுமையாக வெளியேறினால்தான் அதில் நல்ல நீரை நிரப்ப முடியும். அதேபோல் உங்கள் கர்ம வினைகள் கரையும் கடைசி புள்ளியில் நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். விடியலுக்கு முன்னால் தான் இருட்டு மிகவும் அடர்த்தியாக இருக்கும். உயிர் மட்டும்தான் இருக்கு என்று நீங்கள் சொல்லும் அந்த புள்ளியில் இருந்துதான் உங்களுக்கான புதிய வாழ்க்கையை பிரபஞ்சம் சமைத்துக் கொண்டிருக்கிறது. அதிர்ஷ்டம் என்பது ஒரே நாளில் மேலிருந்து குதிப்பது அல்ல. அது ஒரு விதை முளைப்பதை போன்றது. பூமிக்கு கீழே விதை வேர் விழும் வரை வெளியே எதுவும் தெரியாது. இத்தனை காலம் நீங்கள் பட்ட துயரங்களுக்கு பிரபஞ்சம் உங்களை அறியாமலேயே உங்களுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு புதிய பக்குவத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதீர்கள். விதியின் சக்கரம் சுழலத் தொடங்கிவிட்டது. உங்களுக்கான நேரம் மிக அருகில் இருக்கிறது. உங்களின் ஜாதகத்தில் இருக்கும் குழப்பங்களுக்கான ஆன்மீக தீர்வுகளை தேடிப் பெற்று நல்வாழ்வு வாழ வாழ்த்துகிறோம்.